ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கன மற்றும் மிதமான மழை பெய்யும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்திருக்கிறார். இதனால் சென்னையில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ஹேமச்சந்தர் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதுமே கடந்த சில நாட்களாக ஒரு பனிப்பொழிவும் குளிர்ச்சியான ஒரு சூழலும் அதிகரித்து காணப்பட்டது. இரவு நேர பனிப்பொழிவு என்பது தீவிரமடைந்து காணப்பட்டது. இந்த சூழல்ல ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை கிழக்கு திசை காற்றின் வருகை என்பது இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் 16, 17, 18 ஆகிய தேதிகள்ல தமிழகத்துல எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா இன்றும் நாளையும் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள்ல டிசம்பர் 16, 17 தேதிகள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை விட்டு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த 2 நாட்கள் பனிப்பொழிவின் தாக்கமும் குறைந்து காணப்படும். அதே போல டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகள்ல தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இதே போல மிதமானது முதல் சற்றே கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா இன்று முதல் 3 நாட்களுக்கு டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த கடும் குளிரும் பனிப்பொழிவும் குறைந்து மழை வானிலை என்பது திரும்பி தமிழகத்தில் நிலவும். காரணம் பார்த்தோம்னா அந்த கிழக்கு திசை ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் காரணமா. இப்போ நமக்கு மறுபடி மீண்டும் பார்த்தோம்னா டிசம்பர் 18ஆம் தேதி இரவு முதல் படிப்படியா பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்குது. அந்த பனிப்பொழிவும் குளிரும் டிசம்பர் 27ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துல நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள்ல எல்லாம் குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது நமக்கு 14 முதல் 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைவதற்கும், அதே போல நமக்கு உதகமண்டலம், ஊட்டி, வால்பாறை, கொடைக்கானல் மற்றும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் உறைபனி நிலவுவதற்கும் 10 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனை தொடர்ந்து 28ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கிழக்கு திசை காற்றின் காரணமா நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜனவரி மாதத்துல நமக்கு பனிப்பொழிவு குறைந்து மழை வானிலை திரும்புவதற்கான ஒரு சூழல் இருக்கு. குளிர்காலத்துல இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். அது தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அமைப்புகள் உருவாகி மழையை கொடுக்காவிட்டாலும் கிழக்கு திசை காற்று வருகை தந்து அது மேற்கத்திய காற்றோட ஊடுருவி நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கும். சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டமே குளிர்காலத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு.